ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீன் சிக்கன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா வயிறு வலி வருது சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வராது. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே ஒரு 4 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருந்தேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருந்தேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது போல் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த கிரேவிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த கறிக்கு நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். காரம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கறியில் உப்பு காரம்லாம் ஏறட்டும். நடுவில் ஒரு டைம் மட்டும் திறந்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. சிம்லே வச்சு செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. கறியும் முக்காப்பதம் வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. பாருங்கள், இதை ஊற்றி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், தண்ணிலாம் வற்றி நல்லா இது போல் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றி பரிமாறலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.